ரோகிணி தன்னோட முன்னாள் கல்யாணத்த மனோஜ்கிட்டயும் எல்லாத்துட்டயும் மறைச்சு கல்யாணம் பண்ணாங்க. அது தப்புன்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. இப்ப ரோகிணிக்கே தெரியாம, ஏன் இந்த குடும்பத்துக்கே தெரியாம நம்ம பப்பரப்பா மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்காரே கனகாவ, அது தப்பா, சரியா அப்படிங்கிறத காமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. உங்க பொண்ணான கையால கூடவே ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. இப்ப நம்ம ஆளு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்சுர்றான். ஆத்தாடியோ! ஆத்தாடியோ! இவன் அங்க ஒரு அம்மாஞ்சு. உண்மையிலே நானு அம்மாஞ்சுன்னு தாங்க நெனச்சேன் மனோஜ. ஆனா பயங்கரமான கேடிக்கு கில்லாடிங்க. அது ஏஐ அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்து பார்த்தா கிளையண்ட் வந்துருச்சு. ஏன்னா மாத்த முடியாதுல்ல. அவன் பில்லு கட்டியிருக்கான் பாருங்க ஐஸ்கிரீம்க்குன்னு முத்து கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து வைக்க. அதுக்கப்புறம் இங்க பார்றா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நான் சூத்திரகாளி அப்படி இப்படின்ட்டு ஆடிட்டு போகுது விஜயா. அப்படியே பார்க்க என்னடா மறைக்கிற பட அப்படின்ட்டு போறாரு முத்து. அப்படியே ஐயையோ! ஐயோ! நாளுக்கு நாளு நான் மாட்ட போறேனே அப்படின்னு சொல்லி தவிக்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு மறுபடியும் கிருஷு ஓயாம கேட்கறானா, நான் டாடி கிட்ட போகணுன்ட்டு, "இருடா, இருடா. அம்மா எனக்கு டாடி கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குமா." "என்னடா அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்ன?" "அப்ப சொன்னேன். இப்ப என்ட்ட அவரு அன்பா பேசுறாரா, அதனால பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னைக்கும் போகணும்மா, ப்ளீஸ்மா." அப்படின்னு சொல்ல, "சரி, சரி இரு. நம்ம ஃபோன் பண்ணுவோமா?" அப்படிங்கல. "இல்ல ஃபோன் பண்ணா எஸ்கேப் ஆயிருவாரு. நம்ம நேரா ஷோரூம்க்கு போயிருவோம்." அப்படின்ட்டு ஷோரூம்க்கு போறாங்க. இங்க பார்த்தா அதுக்குள்ள, "அம்மா ஃபோன் பண்ணி பேசுவோமா?" அப்படின்னு சொல்ல, "சரி இரு." மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் எடுத்துட்டு டக்குனு அப்படி எஸ்கேப் ஆயி அங்கிட்டு போயிட்டு, "என்ன? எதுக்கு இப்ப கால் பண்ற?" "டாடி" அப்படின்னு குரலு. ஐயோ! டாடிங்கிற வார்த்தைய கேட்டாலே செம்ம காண்டாகுதே. "டேய் எதுக்குடா இப்ப கால் பண்ண?" "டாடி உங்கள நான் பார்க்கணும். இங்க பார்றா, எனக்கு வேல இருக்குடா. நானே இங்க ஷோரூம்குள்ள பயங்கரமான பிஸில இருக்கேன். ஃபோன வை" அப்படின்னு சொல்ல, "என்னது ஷோரூம்குள்ள பயங்கரமான பிஸியா இருக்காரா?" "அம்மா டாடி பிஸியா இருக்காராம்மா." "எங்க பிஸியா இருக்கான்? பாரு. அவன் வண்டியும் வரல, செருப்பும் இல்ல. அவன் உள்ளுக்க இல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா உள்ளார போய் எதுவும் பார்ப்போம்." அப்படின்னு உள்ளார போய் பார்க்குறாங்க. பார்த்தா வரவே இல்லன்னு சொல்லிர்றாங்க. "பாத்தியா? என்னென்ன ஏமாத்துறாரு. வா நம்ம வெளில போய் நின்னுக்குறோம்." அப்படின்னு வெளில போய் நின்னுக்குறாங்க. மனோஜ் ஃபோன வச்சுட்டு, "இனிமே போவே கூடாது. அவ கூப்பிட்டாலும் சரி, எதானாலும் சரி, நம்ம அம்மா கண்ல மாட்டவே கூடாது. அம்மாடியோ! நம்மள அம்மா என்ன பண்றேன்னு சொல்லியிருக்கு." அப்படின்னு திரும்புனேன். அப்படியே முத்து பார்க்க, "என்னடா அந்த பார்லர் மறுபடியும் கூப்பிடுதா?" இல்ல அதெல்லாம் இல்ல." "டேய் டேய் டேய் நான் தான் வரவே மாட்டேன். நீ சொன்னத கேட்டேனேடா." கேட்டில்ல? கேட்டில்ல? நான் வரமாட்டேன்னு தான்டா முத்து சொல்றேன். அவ கேட்க மாட்டேங்கிறாடா." "சரிடா, எதுக்காக நீ அவளுக்கு இன்னும் பயப்படுற? அது வந்து ஒண்ணும் இல்ல போ. டேய் 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 உண்மைய சொல்றா. நான் சொல்றேன். நான் உனக்கு ஏதாவது நான் க்ளூ குடுப்பேன்டா." இல்ல போ உன்ட்ட நான் சொல்ல மாட்டேன்." "டேய் சொல்றியா இல்லையாடா? இப்ப நீ பேசுனத நான் அம்மாட்ட சொல்லிக் குடுத்துருவேன்." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல இல்ல நான் சொல்றேன்ட்டு" நடந்தத சொல்ல, "டேய் அதுவே ஒரு கேடிடா. அது எப்புட்றா குழந்தைய எடுக்கும்? நீ பாட்டுக்கு அந்த தைரியத்துல அது கூட பழகிட்டு இருக்க. இப்ப இத பூராத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். நீ பாரேன். கோர்ட்ல வந்து நான் வயித்துலயும் உண்டாயிருக்கேன். அவரு என் மனசுலயும் உண்டாயிருக்காரு. அவரு மனசுலயும் நாங்க தான் இருக்கோம். இங்க பாருங்கன்னு ஆதாரத்த பூரா காமிச்சா, நீ மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர்ன்னு பாட்டுருக்குல்ல, அது உனக்கு தான்டா போடுவாய்ங்க." அப்படின்னு முத்து சொன்னோனே, "ஏன்டா நிஜமாவா?" "ஆமாடா. இனிமே அப்ப நான் அவ கூட போக்கூடாது." "ஐயோ! ஏன்டா அறிவுகெட்டத்தனமா முட்டாளா இருக்கிற? இனிமே முடியாது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றா. நீ கலைச்சாலும் சரி, கலைக்காட்டியும் சரின்னு சொல்லிருடா. கலைக்கலன்னா அது ஆபத்தாயிருமே." "உனக்கு என்னடா ஆபத்து? அதான் உன் பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டியே." ஆமா. இருந்தாலும் என்னைய சொல்லிட்டானா?" "இங்க பாரு மனோஜு, நீ விளையாட்டுக்கு நெனைக்கிற. நாளைக்கு கோர்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட்ல உன் புள்ளன்னு வந்துச்சுன்னா, அசிங்கப்பட்டு போய் நிக்க போறது நீ, நம்ம குடும்பம். நல்லா ஞாபகம் வச்சுக்க." அப்படி சொல்ல, ஐயய்யோ! அப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுதானே நான் பார்க்குறேன். அந்த பயத்துல தானே அவள எப்படியாவது கலைச்சிடணும்னு பார்க்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதாடா? போங்கடா. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். முத்து சொல்றதும் சரிதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கெளம்புறாங்க. இந்த பிள்ளை மறுபடியும் மறுபடியும் அடிக்குது ஃபோனு. ச்சே! அப்படின்னு கட் பண்ணிட்டு ஷோரூம்குள்ள போறாரு. "அம்மா டாடி போறாரு. இரு, இரு. அவனுக்கு இருக்கு கச்சேரி." அப்படின்ட்டு நிக்க, உள்ளுக்குள்ள போயிட்டு, என்னாச்சு?" அப்படி இப்படின்னு வேகமா வேல பார்க்குறாரா, இங்க ஜீவா எல்லாரும், உங்கள தேடி ரோஹிணி மேடம் வந்தாங்க." அப்படிங்கல. "வந்துட்டாளா இங்கேயும்?" "என்ன சொன்ன?" இன்னைக்கு சாரு வெளியூர் போயிறாருன்னு சொல்லிட்டேன்." "அப்பாடா! ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிக்க, மறுபடியும் அடிக்க, "ஐயய்யய்ய! இங்க பாரு, எதுக்கு சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க? எடுக்கலன்னா விட மாட்டியா என்ன?" அப்படிங்கல. "இல்ல, உங்களுக்கு நான் அடிச்சுட்டே இருக்கேன். எங்கேங்க வீட்ல இருக்கீகளா? வெளில வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க." ஆஹா! கரெக்ட்டா கேட்குறாளே! "ஆமா ரோகிணி, நான் வெளியூர் போயிட்டேன். வராத." "அப்படியா பாஸ்? ஆமா. அப்ப உங்க கடையில உங்கள மாரியே இன்னொருத்தர் இருக்காரே, உங்க அம்மாவுக்கு ரெட்ட பிள்ளையா நீங்க?" "என்னது ரெட்ட பிள்ளையா?" "ஆமா. உங்கள மாரியே அச்சு அசல் இருக்காரு." "எங்க இருக்காரு?" "அதெல்லாம் இல்லையே." "அட என்ன பாஸு, நீங்க வேணா உங்க கல்லாவுல பாருங்களேன். கல்லாவுல நம்ம தானே இருக்கோம்." "இவ யார சொல்றா?" "அட ஆமாங்க. கல்லாவுக்கு நேரா உங்க பீரோல் இருக்கா? கண்ணாடி பீரோலு. அதுல பாருங்களேன், நீங்க தெரிவீங்க." அப்படியே பக்கத்துல உங்க பொண்டாட்டியும், உங்க புள்ளையும் தெரிவாங்க. ஃபோன வச்சுட்டு நிமிர்ந்து பாருங்க." அப்படின்னு சொல்ல நிமிர்ந்து
பார்த்தா ரோஹிணி நிக்குது. ரோ 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 ரோஹிணி தான் அப்படிங்கல ஆடி போறாரு. "ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? எதுக்கு இப்படி பொய் சொல்றீங்க? அப்படி டாடி அந்த பிள்ளையும் வந்து சொல்ல, "டேய் தள்ளுடா, இங்க பாரு நம்ம 2 பேரும் பேசுறது, எல்லாம் பழகுறதெல்லாம் முத்து வீடியோ எடுத்து வீட்டுக்கு காமிச்சுட்டான். அதனால தான் நான் பயந்துட்டு மாட்டேன்னு சொன்னேன்." அட பாவி! முத்து, டேய் முத்து, நீ என்னடா டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? வேலை எதுவும் பார்க்குறியாடா? போன ஜென்மத்துல அந்த மாரி பொறந்தியாடா? அதுவும் எனக்குன்னே குறிப்பா இருக்கிறான். கண்கொத்தி பாம்பா என்னையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு பாட்டுல சொல்ற மாரி, "ஒண்ண விட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி என்ன போட்டு படுத்தி எடுக்குறானே அப்படின்னுட்டு, "இங்க பாரு மனோஜ், அப்படிலாம் பேசாத. என் புள்ள இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதே மாரி இன்னும் 2 நாள் சந்தோஷமா இருந்தான்னா, நீ சொல்றத நான் கேட்கிறேன்." நிஜமாவா?" "ஆமா" அப்படிங்கல. "இல்ல எனக்கு பயமா இருக்கு. இப்ப என் தம்பி வந்தாலும் வருவேன். நீ கெளம்பு" அப்படிங்கல. "அதெல்லாம் முடியாது. நீ வரணும்." "இல்ல நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "ஜீவா இங்க வா. இந்த பயலுக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல சாக்லேட் எடுத்து குடு" அப்படிங்கல. எடுத்து குடுக்குறாங்களா, டக்குன்னு ரோஹிணி இங்கிட்டு திரும்பின சமயம் பார்த்து மனோஜ் எஸ்கேப் ஆயி வெளில போறாரு. ஏன்னா தேவிகாவும், கனகாவும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவிகா தாங்க அடிக்குது. கனகா அடிக்கல. வெளில போயிட்டு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்ப, "என்ன ஆன்ட்டி?" அப்படிங்கிறாங்க. "இல்ல கனகா வந்தா ஷோரூம்க்கு. அதான் பார்த்தீங்களா?" "ஐய்யய்யோ! இன்னும் வரலையே." கரெக்ட்டா வண்டி போக எதுத்தாப்புல அந்த வண்டியில வந்து மோதுது கனகா. "கனகா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி, "நான் பார்த்துட்டேன் ஆன்ட்டி வைங்க." இறங்கி வந்து, "கனகா எங்கேம்மா வந்த? எங்கேம்மா வந்த?" அப்படியே அந்த பிள்ளை மயங்கி போய் கிடக்க, தூக்கிட்டு காருக்குள்ள போட்டுக்கிறாரு. லைட்டா மண்டையிலயும் கொஞ்சம் அடிபட்டுருது. அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிறாரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இங்க குடுத்துட்டு பில்ல கட்டிட்டு திரும்ப முத்து ஒரு ஆள இறக்குறாருங்க. இறக்குனோனே பார்க்குறாங்க. என்ன நம்ம ஆள் இங்க இருக்கான். அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. இவரு பில்லெல்லாம் வாங்கிட்டு, மாத்திரைலாம் வாங்கிட்டு உள்ளுக்க போயிட்டு, "கனகா எந்திரி." கதவ லைட்டா தொறந்துட்டு பார்க்குறாங்க முத்து. ஐய்யய்யோ! அவரு நெனச்சிருந்தது ரோகிணியா இருக்குமோன்ட்டு. இது என்ன? இது அந்த பொண்ணாச்சே! அந்த ஜோசியர் பொண்டாட்டியாச்சே! கனகா இல்ல. இவன் ஏன் இத தூக்குறான்? அப்படி கஷ்டப்பட்டு தூக்க, "டேய் முத்து எட்றா ஆயுதத்த" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து எடுக்குறாரு. மெல்ல மெல்ல கொண்டு வந்து அப்படியே காருல ஏத்தி, "நீ வா" அப்படிங்கிறாங்க. கார் வரைக்கும் எடுத்துர்றாங்க. பார்த்தா வண்டி எடுத்துட்டு கெளம்ப போயிர்றாரு. வீட்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அதுக்குள்ள இங்க விஜயாவுக்கு தகவல சொல்லி எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. பார்த்தோன்னே ஒரு ஸ்ருதியும், மீனாவும் ஆடி போறாங்க. "ஏங்க நம்ம வேலி நம்ம ஒரு இது விரிச்சா, அது என்னங்க வேற வந்து விழுகுது? நம்ம மீனுக்கு வலை விரிச்சா திமிங்கலம் வந்து விழுந்து கிடக்கே!" அப்படிங்கிற மாரி பார்க்க, அவன் இத்தன இது பண்ணிக்கிட்டு இருக்கானா? அம்மா இவன் கோடீஸ்வரம்மா அந்த பொண்ணு. அதான் அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்றானா? ஒருவேளை இவன் தான் கல்யாணம் பண்ணியிருப்பானோ? தாலி கட்டியிருப்பானோ? எந்த நேரம் பார்த்தாலும் ஜோசியக்காரனோட திரிவான். இப்ப மட்டும் ஏன் இல்ல? ஒரு பொண்டாட்டிக்கு முடியலன்னா அவன் வந்திருக்கணும்ல? ஆமாடா! அப்படின்னு பட்டைய தீட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு மனோஜ் வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு நான் சாணி சட்டிய கரைச்சு முக்கி முக்கி அடிக்கல. நான் விஜயா இல்ல. என்னையவே ஏமாத்துறானா? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல இருக்க, அண்ணாமலை பார்க்குறாரு. எல்லாம் நீ பண்ணதாம்மா. உன்ன வந்து தாக்குது. இத யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட ஒரு கிளையண்ட் தான். கிளையண்டோட மக தான். யாருமே இல்ல. ஆஸ்பத்திரிய தூக்கிட்டு போனேன். கொண்டு போய் வீட்ல விட்டு வந்தேன்னு சொல்லுவான். கதை கட்டுவான். நீயும் அப்படியா மனோஜ்? அப்படின்னு நீ சொல்லுவ. வேற என்ன சொல்லப் போற முத்து? அவளாச்சு, அவ புள்ளையாச்சு. வாடா அப்படின்னு எல்லாரும் போறாங்க. அது என்னமோ கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாரும் சபை கலைய, இங்க பார்க்குறாங்க விஜயா. இந்த வாட்டி நான் விடமாட்டேன். அவனுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு ரெடியா இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் மனோஜ விஜயா வச்சு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட். கூடவே இந்த லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.